உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை விளக்கும்படியாக நடந்து கொண்டிருக்கிறதான இந்த கூட்டத்திலே ஆக சிறந்த பேச்சாளர்கள் பேச அமர்ந்திருக்கும் பொழுது ஒரே ஒரு கொள்கையை மட்டும் கூறி முடிக்க விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளில் ஒன்று விவசாயம் அரசு வேலை. விவசாயம் அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்தல் அரசு வேலை என்று நாங்கள் பேச துவங்கும் பொழுதே பலரும் நாங்கள் இதையெல்லாம் விட்டு எப்படியாவது ஐடி ஃபீல்டில் முன்னேறணும்னு நினைக்கிறோம், மறுபடியும் பின்னோக்கி செல்கிறார்கள் என்று புலம்புகிற பல பழி சொற்களை எங்கள் மீது வீசுகிற உறவுகள் வாழக்கூடிய தமிழ்நாட்டிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் கூறுகிறார், சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. நீ எந்த தொழிலை செய்தாலும் கடைசியாக உழவை நோக்கி வந்து நின்றே ஆக வேண்டும். உழவு என்பதே தலையாகிய தொழில் என்று ஐயா திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அதை தான் நாங்களும் முன்வைக்கிறோம். இன்னைக்கு விஷம் இல்லாத உணவு நமக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை உரங்கள் இல்லாத உணவுகள் நமக்கு இல்லை. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம பயன்படுத்துறதுனால என்ன நடக்குதுன்னா 10,000க்கும் மேற்பட்ட பூச்சிகள் அழிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. அதுல குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் வண்ணத்து பூச்சிகள், தட்டான்களை பார்க்க முடியும். டெங்கு கொசுவை ஒழிப்பதிலே தட்டான்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இவையெல்லாம் இன்னைக்கு அழிந்து விட்டது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை அழித்து வேப்பிலை, துளசி இப்படிப்பட்டவைகளை வைத்து இயற்கை பூச்சி விரட்டிகளை தயார் செய்து விவசாயம் செய்வோம். அதனால என்ன நடக்கும்னா, விவசாயம் பாதுகாக்கப்படும், மண் வளம் பாதுகாக்கப்படும். செயற்கை உரங்களை அழித்து இயற்கை உரங்களுக்கு நாம் விவசாயத்தை திருப்புவோம். இப்படி செய்யும் பொழுது செயற்கை உரங்களை அழித்து இயற்கை உரங்களை நாம் பயன்படுத்த வேண்டுமானால் நாட்டு மாடுகளை வளர்க்க வேண்டும். ஜெர்சி பசுவை பார்த்தீங்கன்னா அதனுடைய பால்களை நம்ம குடிக்கிறதுனால சர்க்கரை போன்ற பல நோய்கள் வருகிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகிறது. நாட்டு மாடுகள், ஆடு வளர்ப்பை நாம் தமிழர் அரசை ஏற்று நடத்தும். இதனால நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும். இப்ப நீங்க கேட்பீங்க, யாருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நம்ம இயற்கையாக உரங்களை இட்டு நம்ம உணவை உற்பத்தி செய்யும் பொழுது அந்த உணவுக்கு நம் மக்களுக்கும் நல்ல உணவு கிடைக்கும். நம் தமிழர்கள் பாரம்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணவை மருந்து என்று உணவை உட்கொண்ட காலம் மாறி இன்னைக்கு உணவெல்லாம் விஷமாகி போய்விட்டது. இதனால இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க, போதை குடிப்பழக்கம் இல்லாத சிறு பிள்ளைகளுக்கும் கேன்சர், பல தோல் நோய்கள், இப்படி நிறைய நோய்கள் பிள்ளைகளுக்கு கூட வருது. அப்படின்னா இந்த உணவு விஷமாகி போனதுதான் காரணம். இதையெல்லாம் நாம் தமிழர் அரசு சரி செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்மளுடைய மக்கள் நோயில்லாம வாழ்வாங்க. நம்முடைய உணவுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் வரும். உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டியது இருக்கும். இப்படி படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் நாம் வேலையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் கனிம வளங்கள் கட்டுக்கடங்காமல் கொள்ளை போகிறது. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் போராட்டங்களிலே துணிந்து நிற்கிறோம். மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆக சிறந்த படித்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம்
மத அரசியலுக்குள்ளே மூழ்கி கிடக்காமல் எது நமக்கு தேவை, எப்படிப்பட்ட மாற்றம் தேவை என்பதை உணர்ந்து வரக்கூடிய தேர்தல்களிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை ஆதரியுங்கள். அண்ணன் முத்துக்குமார் அவர்களை பற்றி சொல்லணும்னா, தொடர்ச்சியாக அனைத்து போராட்டங்களிலும் கடமைக்காக நிற்காது, துணிந்து நின்று அதில் எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று மக்களுக்காக போராட்ட களங்களில் நிற்பவர், நன்கு படித்தவர், நாங்கள் தொடர்ச்சியாக கூறக்கூடிய தற்சார்பு பொருளாதாரத்துக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளரை நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் கொடுத்துள்ளார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை ஆதரியுங்கள். குறிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். அடிப்படை அரசியல் மாற்றத்தை உண்டாக்குங்கள். லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான மக்கள் நலம் பேணக்கூடிய மக்களை ஆதரியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர்.